Hello students, welcome back to Padida. So 12th standard English last 5 years question paper ல இருந்து antonyms பார்த்துடலாம். ஆல்ரெடி synonyms வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கார்ஸ்னா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல ரேரா இருக்குன்னு அர்த்தம். ஆப்போசிட் அபுண்டன்ட் அதிகமா இருக்கு இல்ல ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடிக்க. உங்க புக்ல வந்து ஆன்சர்ஸ் தான் இது, சாரி கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரே, நம்ம ஸ்ட்ரே டாக்னு சொல்லுவோம்ல, லூசா தெரியுதுன்னு அர்த்தம். ஆப்போசிட் கேதர்ட். நெக்ஸ்ட் அகனி சினம்ஸ்ல பார்த்தோம், பெயின் இல்ல சஃபரிங் சொல்லிட்டு. ஆப்போசிட் எக்ஸ்டசி இல்ல ஹாப்பினஸ், ரெண்டுமே வந்திருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. நெக்ஸ்ட் ப்ராபபிலினா டவுட்ஃபுல்லா, அப்ப அதுக்கு ஆப்போசிட் அன்டவுட்டட்லி. நெக்ஸ்ட் டெசர்டட் மீனிங் அது ஊர்ல யாருமே இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கு மீனிங் வந்து டெசர்டட். ஆப்போசிட் கிரௌடட், நிறைய பேர் இருக்காங்க இல்ல இன்ஹாபிட்டட். ஓகேவா, ஆளுங்க ஊர்ல வந்து ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம், இன்ஹாபிட்டட். நெக்ஸ்ட் ஸ்பிளண்டர்னா செமையா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஆப்போசிட் சிம்பிளிசிட்டி. நெக்ஸ்ட் கேவோஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், சின்னம்ல கன்ஃபியூஷன் கமோஷன், அது எதுனா போட்டுக்கலாம். ஆப்போசிட் ட்ராங்குலிட்டியும் ஆர்டர்லினஸும், ஒரு சட்ட ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஆப்போசிட் பெசிமிஸ்ட் இல்ல நெகட்டிவ் இருந்தாலும் எழுதிக்கலாம் நீங்க. ப்ரோசைக், இது இம்பார்ட்டன்ட். ப்ரோசைக்னா ரொம்ப டல்லா கிரியேட்டிவே இல்லாம பிளேனா இருந்தா ப்ரோசைக். ஆப்போசிட் ஸ்பெஷலா இருக்கு. நெக்ஸ்ட் லயபிள் சினம்ல பார்த்தோம், ரெஸ்பான்சிபிள். ஆப்போசிட் இர்ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் சைட் போயிடலாமா? நெக்ஸ்ட் மேலிக்னன்ட் டியூமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப மோசமான, ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ ஆப்போசிட் பினைன்னா வந்து ஹார்ம்லெஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஞ்சர் எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்குமா ஜிஞ்சரு, அதுக்கு ஆப்போசிட் ஸ்மூத். நெக்ஸ்ட் ஸ்டர்டினா ஸ்ட்ராங். ஆப்போசிட் வீக். கொலாப்ஸ்னா அப்படியே எல்லாம் விழுந்துச்சு. ஆப்போசிட் ரிஃப்ரெஷ்ட் அப்படின்னு உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஆப்ஷன் ரிஃப்ரெஷ்ட். ஓகேவா? என்நோபிள் மீனிங் என்னன்னா ஒருத்தனுக்கு மரியாதை கொடுக்குறது, ஹானர் பண்றது. ஓகேவா? இந்த பொன்னாடு எல்லாம் போட்டுவாங்கல்ல, ஷால் எல்லாம் போட்டுவாங்கல்ல, அது வந்து என்நோபிள். அப்போ ஆப்போசிட் அவமானப்படுத்துறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹியூமிலியேட். ஓகே. நெக்ஸ்ட் எக்கனாமிக்னா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, காசு விலை வந்து கம்மியா இருக்கு, அது வந்து எக்கனாமிக்கல். அப்போ ஆப்போசிட் எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் வர்ச்சுஸ்னா நம்ம சின்னம்ல பார்த்தோம், நல்ல குவாலிட்டிஸ், குட் குவாலிட்டிஸ், ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அது வந்து வர்ச்சு. ஆப்போசிட் வந்து வைசஸ்னா வந்து நல்ல வேல்யூ கிடையாது, கெட்ட குணங்கள் வைசஸ்னா, VICES. நெக்ஸ்ட் ஸ்லேக்கண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தோம், ரெடியூஸ்ட்னு பார்த்தோம். ஆப்போசிட் இன்க்ரீஸ்ட். ரிமூவ்ட் தூக்கி போட்டோம். ஆப்போசிட் வான், WORN வான். அன்மேட்ச்ட் மீனிங் அது ஈடு இணையே இல்லைன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. அன்கம்பேரபிள், இதான் வந்து அன்மேட்ச்டு. அப்போ ஆப்போசிட் ஜென்ரலா வந்து அன்மேட்ச் வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, யாருமே அதுக்கு ஈக்குவலா போக முடியாது அப்படின்ற மாதிரி. ஆப்போசிட் வந்து இன்ஃபீரியர், சரியில்லை, அந்த அளவுக்கு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆம்பியூட்டேட்டட்னா கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆப்போசிட் கனெக்டட். நெக்ஸ்ட் பெரியமெண்ட் சின்னம்ல பார்த்தோம். பெரியமெண்ட் சொல்லுங்க பாப்போம். சின்னம் பெரியமெண்ட்னா சேட், யாருன்னா செத்து போயிட்டாங்கன்னா நம்ம சோகமா ஃபீல் பண்ணோம்ல, அது பெரியமெண்ட். ஆப்போசிட் பிளிஸ், சந்தோஷமா. நெக்ஸ்ட் சஃபிஸ்டிகேட்னா உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் பிரிமிட்டிவ். ஆதி காலத்து ஆளுங்க எப்படி இருப்பாங்க, ஃபேனுகின் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாம இருக்கிறதுக்கு மீனிங் பிரிமிட்டிவ். நெக்ஸ்ட் கன்வென்ஷனல்னா யூஸ்வல் டெக்னிக், அன்கன்வென்ஷனலா எப்பவுமே யூஸ் பண்ணது இல்லாம புது விதமா அன்கன்வென்ஷனல். பர்சுவேட் ஆன்டனிம் டிஸ்வேட். பர்சுவேடுக்கு மீனிங் வந்து நீ இதை பண்ணு, நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படி, டாக்டர் படின்னு சொல்றது பர்சுவேட். டிஸ்வேட்னா இன்ஜினியரிங்லாம் போகாதப்பா, இப்போ வந்து ஸ்கோப் கிடையாது, நீ இதை படி. ஒன்னு பண்ணாதன்னு சொல்றது டிஸ்வேட், ஒன்னு பண்ணுன்னு சொல்றது பர்சுவேட். ஸோ இதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் நேரோனா அப்படியே நமக்கு வந்து நேரோ ஆயிட்டே வந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட் பிராட். ஓகேவா? நேரோனா நமக்கு ஆப்ஷன்லாம் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆப்போசிட் பிராட், வைடா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேண்டர்னா ஜாலியா கலாய்க்கிறோம், ஜோக் பண்றோம், இதெல்லாம் வந்து பேண்டர். ஆப்போசிட் ஃபிளாட்ரி. ஜென்ரலா பேண்டர்னா டீஸ் பண்றோம், நான் கலாய்க்கிறோம். ஆப்போசிட் ஃபிளாட்ரினா ஒருத்தனை பிரைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்டிஃபரண்ட் மீனிங் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட். அப்ப ஆப்போசிட் கன்சர்ன்ட் இல்ல கேரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து இன்டிஃபரண்ட்டுக்கு டிஃபரெண்ட்னு போட்டு வச்சிருப்பாங்க, நீங்க டிஃபரெண்ட் செலக்ட் பண்றாதீங்க, தப்பு. ஸோ இன்டிஃபரண்ட் மீனிங் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்ப அதுக்கு ஆப்போசிட்னா அது
கன்சர்ன்ட் இல்ல கேரிங் இல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம். நெக்ஸ்ட் ஃபார்டிடியூஸ்லி, ஃபார்டிடியூஸ்லினா ஃபார்ச்சுனேட்லின்ற மாதிரி லக்கிலின்னு மீனிங், ஆப்போசிட் அன்பார்ச்சுனேட்லி. டெஸ்பைஸ்ட் நம்ம ஹேட்னு சொல்லிட்டு சென்னம்ல பார்த்தோம், ஆப்போசிட் லைக்ட். நெக்ஸ்ட் ரெவரன்ஸ்னா ரெஸ்பெக்ட், ஆப்போசிட் டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகே, லாஸ்ட் செட் அனார்கி. அனார்கினா கன்ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சென்னம்ல பார்த்துருந்தோம், ஆப்போசிட் ஹார்மனி. அவுட்ரேஜ்ட் வெரி ஆங்கிரி மீனிங், ஆப்போசிட் பாசிஃபை. கோவப்படாதுப்பா, காம் டவுன் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அவுட்ரேஜ்க்கு ஆப்போசிட் பாசிஃபைனா ஒருத்தனை வந்து சமாதானப்படுத்துறது. லூம்டு, லூம்னா அப்பியரன்ஸ், ஏதோ ஒன்று பெருசா வரப்போகுது அப்படின்றது வந்து லூம்டு, ஆப்போசிட் வேனிஷ்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் சஃபரிங், என்ஜாயிங், வயலண்ட், வயலண்ட்னா மோசமாக, ஆப்போசிட் ஜென்டில், அன்கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுள். இதெல்லாம் வந்து ஈஸி தான். ஸோ அவ்வளோதான் டோட்டலா. ஸோ லாஸ்டா சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க ஆன்சர் ஞாபகம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேஸ், கேவோஸ். ஸ்கேஸ்னா என்ன சொன்னேன், ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ ஆப்போசிட்னா அது கேவோஸ்னா என்ன மீனிங் சொன்னேன், கன்ஃபியூஷன். ஆப்போசிட் ஸ்டர்டினா ஸ்ட்ராங்னு சொன்னேன். வர்ச்சுஸ்னா நல்ல குவாலிட்டிஸ். ரிமூவ்ட் அது உங்களுக்கே தெரியும். அகனி பெயின்னு சொன்னேன், ஆப்போசிட் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. கொலாப்ஸ்ட் அப்படியே உடஞ்சி விழுந்துச்சு, ஆப்போசிட் சஃபிஸ்டிகேட்டட், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு அர்த்தம். பர்சுவேட், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு பர்சுவேட், ஆப்போசிட் என்னோபிள். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னோபிள் ஒருத்தனுக்கு வந்து மரியாதை கொடுக்குறது, ஹானர் பண்றோம், ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் சின்னம்ஸ் பார்த்தாச்சு, ஆன்டனம்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 1 by 1 மற்ற கிராமரும் பார்க்கலாம். பட் எனக்கு வெயிட் பண்றதுனா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி நான் போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வருஷமே வந்து 1 marks அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து 1 by 1 நான் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 1 by 1 நீங்க பார்த்துக்கலாம். அது பார்த்தாலும் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.